மாவு கூட அரைச்சிடலாம் போல. ஆனா அந்த பாத்திரத்தை எடுத்து வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையா இருந்தது. இந்த பக்கம் பாப்பா வேற எனக்கு அப்புட்டு வேணும் அப்புட்டு வேணும்னு அந்த அரிசியை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவளையும் மேனேஜ் பண்ணிட்டு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்புறம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றி வச்சிருந்த விளக்கெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருந்தேன்னா, சரி ஓகே அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியமே துணி பவுடரில் ஊற வச்சிருந்தேன். நான் எப்போதுமே அப்படிதான் வாஷ் பண்ணுவேன். துணி பவுடரை கொஞ்சம் போட்டு அதில் நல்லா தண்ணியில் விளக்கு முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டேன் அப்படின்னா அது சோப்பெல்லாம் போட வேண்டியதில்லை. அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காது. அதுக்கப்புறமா இன்னைக்கு சண்டே வந்து மார்க்கெட்டா, ஸோ நாங்கள் சண்டே போக முடியாது. ஏன்னா இவங்க செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து பூ வாங்கிட்டு சொன்னாங்க. 2 பாக்கெட் 60 ரூபான்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூவையும் கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் பாப்பாவும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். நாங்கள் நாளைக்கு தான் மார்க்கெட் போகணும்.